பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கீ ஆஃப் ஹெவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய இறை வார்த்தைகள் வாசிக்க கேட்கலாம் வாங்க. நவம்பர் மாதம் தேதி 26, 2024, பொதுக்காலம் 34ஆம் வாரம், செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம். உமது அரிவாளை எடுத்து அறுவடை செய்யும், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 14 20 வரை. சகோதரர் சகோதரிகளே, யோவான் என்னும் நான் ஒரு வெண்மேகத்தை கண்டேன். அதன் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் வீற்றிருந்தார். அவரது தலையில் பொன்முடியும் கையில் கூர்மையான அரிவாளும் காணப்பட்டன. மற்றொரு வானதூதர் கோவிலிலிருந்து வெளியே வந்து மேகத்தின் மீது வீற்றிருந்தவரை நோக்கி, உமது அரிவாளை எடுத்து அறுவடை செய்யும், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது. மண்ணுலகம் என்னும் பயிர் முற்றிவிட்டது என்று உரத்த குரலில் கத்தினார். உடனே மேகத்தின் மீது வீற்றிருந்தவர் மண்ணுலகெங்கும் தமது அரிவாளை வீசி அறுவடை செய்தார். மற்றொரு வானதூதரும் விண்ணகத்தில் உள்ள கோவிலிலிருந்து வெளியே வந்தார். அவரிடமும் கூர்மையான அரிவாள் ஒன்று இருந்தது. நெருப்பின் மேல் அதிகாரம் கொண்டிருந்த இன்னும் ஒரு வானதூதர் பலிபீடத்திலிருந்து வெளியே வந்தார். அவர் கூர்மையான அரிவாளை வைத்திருந்தவரிடம், உமது கூர்மையான அரிவாளை எடுத்து மண்ணுலகின் திராட்சை குலைகளை அறுத்து சேர்த்திடும், ஏனெனில் திராட்சை கனிந்து விட்டது என்று உரத்த குரலில் கூறினார். ஆகவே அந்த வானதூதர் மண்ணுலகின் மீது தம் அரிவாளை வீசி மண்ணுலகின் திராட்சை குலைகளை அறுத்து சேர்த்தார். கடவுளின் சீற்றம் என்னும் பெரிய பிழிவு குழியில் அவற்றை போட்டார். நகருக்கு வெளியே இருந்த அந்த பிழிவு குழியில் அவை மிதிக்கப்பட்டன. அந்த பிழிவு குழியிலிருந்து இரத்த வெள்ளம் ஏறத்தாழ 2 மீட்டர் ஆழம் 300 கிலோமீட்டர் தொலைவுக்கு பாய்ந்தோடியது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 96, இறை வார்த்தைகள் 10, 11, 12, 13. பல்லவி. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். பல்லவி. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக, கடலும் அதில் நிறைந்துள்ளவனவையும் முழங்கட்டும். வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். பல்லவி. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். ஏனெனில் அவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நில உலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார்.
பல்லவி. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். வழங்க ஆண்டவர் வருகின்றார். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. திருவெளிப்பாடு அதிகாரம் 2 இறை வார்த்தை 10. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு, அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். கோவிலின் கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இடிக்கப்படும். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 5-11 வரை. அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். இயேசு, இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்து கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்து விட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும்போது திகிலுறாதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் முடிவு உடனே வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும். பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய இறை வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைய இறை வார்த்தைகளின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், பிரியமானவர்களே, கடைசி காலம் நெருங்கி வந்து விட்டது என்றே நாம் சொல்ல முடியும். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கடைசி காலம் நெருங்கிவிட்டது என பலர் வந்து சொல்லுவார்கள். ஆனால் நீங்கள் ஏமாற வேண்டாம். நான் தான் இயேசு, நான் அங்கிருக்கிறேன், இங்குதான் அற்புதம் நடக்கிறது, இங்கேதான் உண்மையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பலரும் பல விதங்களில் சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், போர் முழக்கங்கள் ஏற்படும். இப்போது போர் முழக்கங்கள் நம்முடைய நாட்டிலும் உலகத்திலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பிரியமானவர்களே, பல காரியங்கள் அறிவுறுத்தப்படும், சண்டைகள், சச்சரவுகள், இதை அனைத்தும் வரும். ஆனால் ஆண்டவர் வருவதற்கு முன் வானத்தில் பல மாறுதல்கள் தோன்றுமென வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சூரியன் இரத்தமாக மாறும், சந்திரன் இருளடையும், நட்சத்திரங்கள் கீழே விழும், அப்படி பல விதத்தில் நடக்கும். பெரிய இடி முழக்கங்களும் பஞ்சங்களும் பட்டினிகளும் ஏற்படும், போர்கள் ஏற்படும். இவை அனைத்தும் தொடர்ந்து தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நடந்து முடிந்து அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்போது நீதியோடும் உண்மையோடும் நியாயத்தோடும் நேர்மையோடும்
நியாயம் தீர்ப்பார் என சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுதுதான் அவர் மேகத்தில் வரும்போது கூரிய அரிவாளை கொண்டு அறுவடை செய்வார் என கூறப்பட்டிருக்கிறது. இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது கதிர்கள் முற்றிவிட்டது என்றும் திராட்சை கொலைகள் கனிந்து விட்டது என்றும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அது ஓமையாக சொல்லப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, அது மக்களை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. மக்கள் அநியாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் முற்றிவிட்டார்கள். அவர்களை அறுத்து ஆண்டவர் போடுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவுத்துக்கு எவ்வளவு சமாதானத்தின் தேவனோ அவ்வளவுத்துக்கு அவ்வளவு இரண்டாம் வருகையின் போது கோபக்கார தெய்வமாக வருவார் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களை, அந்த கோபத்தில் நாம் ஆட்கொள்ளாதபடி, அந்த கோபத்தில் நாம் நிலை நிற்க முடியாது. அந்த கோபத்திற்கு நாம் ஆளாகாதவாறு நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் நீதியோடும் நேர்மையோடும் வாழ்வோம். ஆண்டவரை அண்டி ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஜெபித்து வாழ கற்றுக்கொள்வோம். ஆண்டவருக்கு நேர்மை உள்ளவர்களாக வாழ ஆசைப்படுவோம். ஆண்டவரிடம் மன்றாடுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றின் வாயிலாக காத்து ரட்சித்து வழி நடத்துவாராக. ஆமேன். என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்.